சச்சின் எஸ்ஏ, அப்புறம் வந்து குற்றாலீஸ்வரன் எஸ்ஏ அப்படின்றது தான். ஸோ இப்போ ரிமெம்பர் பண்ணும்போது நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு போயிடுறீங்க, எங்களால் இதை மனப்பாடம் பண்ணுறது பெரிய சாதனையாக இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த எஸ்ஏஸ் வந்து நீங்கள் படிச்சிங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் புக்கில் எடுத்து? ஸோ நமக்கு நம்மளை பற்றி இருக்கிறது அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கும்போது? அது ஆக்சுவலாக ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்தபோது நானும் ஸ்கூலில் தான் இருந்தேன். ஓகே சார். ஸோ நானே ஸ்கூலில் ஒரு ஐ திங்க் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஜூனியர், ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்ட் நான் டீட்டெயிலில் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் வரும். ஸோ ஆக்சுவலாக அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக கூச்சமாக இருந்தது. எதுனா ஏன்னா ஜென்ரலாக நம்மளும் அதே ஸ்கூலில் தான் இருக்கோம், அதே டீச்சர்ஸ், அதே ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளை பற்றி ஒருத்தர் படிக்கணும், அதே லெசன் இந்த புக்கில் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக இருந்தது. பட் மோர் லைக் ஆஹா எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ இதே தான். எஸ். என்னால் எத்தனை பேர் திட்டு வாங்க போகிறாங்களோ, ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் படிக்கணும், ஒரு சாப்டர் படிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ தட் வே வாஸ் பிளெஸ்ட். ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அதை படிக்கும்போது, அந்த எஸ்ஏ பேராகிராஃப் படிக்கும்போது, மச்சான் உன்னை பற்றி தாண்டா படிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்குமோ? அது எப்படி ஆக்சுவலாக? ஆமாம், கேவலமாக பேசுவாங்க. உன்னால் படிக்க வேண்டியது பாரு, இதே நீங்கள் சொன்ன அதே தான். நீ பாடு பண்ணிட்டு போயிட்ட, அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு நாங்கள் பண்ணோம். அப்புறம் வீட்டில் நிறையா திட்டு விழுமா, அப்புறம் அந்த பையன் இந்த வயசில் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அது வந்து இன்னைக்கு பார்த்தாலும் நிறையா பேர் சொல்லுவாங்க, உங்களால் நிறையா திட்டு வாங்கிட்டு தான் ஃபஸ்ட்டு டைலாகே வரும்.